அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னத்துரை, பிலிமிசைக்கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். திருமண தடையை உண்டாக்கும் கிரகங்கள். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் என் ஜாதகம் சுத்தமான ஜாதகம், என் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இல்லை, சனி தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை, காலசர்ப்ப தோஷம் கிடையாது, அதே போல் தார தோஷம் கிடையாது, மாங்கல்ய தோஷம் கிடையாது, இந்த மாதிரியான தோஷம் எதுவுமே கிடையாது. 1, 7, 2, 8 எந்த பாவகிரகமும் இல்லை. ஆனாலும் திருமணத்திற்காக முயற்சி எடுத்தால் திருமணம் நடக்கவில்லை. 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் சுற்றியும் திருமணம் கைகூடவில்லை. பெண்ணு பிடிச்சா இடம் பிடிக்கல, இடம் பிடிச்சு 2மே பிடிச்சிருந்தா ஜாதகம் பொருத்தமாகலை. இப்படியே தட்டி 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 போகுது. என்ன காரணம்? அதற்கான கிரக நிலைகள் என்ன? அதாவது இந்த ராகு கேது சனியை விட நம்ம ஜாதகத்தில் அமையக்கூடிய கிரகங்களுடைய விதிகள் என்ன, திருமண தடையை உண்டாக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னத்துரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக 2ஆக பிரிச்சுக்குவோம். எப்படின்னா, ஆண்களுக்கு திருமண தடையை உண்டாக்கும் கிரகங்கள், பெண்களுக்கு திருமண தடையை உண்டாக்கும் கிரகங்கள் 2ஆக பிரிச்சுக்குவோம். முதல்ல ஆண்களுக்கு திருமண தடையை உண்டாக்கும் கிரக அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்துக்கு 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், இது 2 பேர்த்துக்கும் பொதுவானது. ஆண்களுக்கு லக்னாதிபதியாக எதை குறிப்பிடும் அப்படின்னா, நாடி கான்செப்டை பற்றி குரு எடுத்துக்கும். அப்போ இதையும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னம் இருக்குது. இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம். இப்போ ஒருத்தர் துலா லக்னம்னு எடுத்துங்க. இந்த லக்னாதிபதி போய் ஒரு இடத்துல இருப்பார். இப்போ துலா லக்னத்து அதிபதி யார்? சுக்கிரன் போய் மிதுனத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மிதுனத்தில் இருக்கார். இந்த மிதுனத்தில் இருந்து 4, 6, 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த ஸ்தானங்களில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி இருக்கிறது. இப்போ துலா லக்னமே எடுத்துக்குவோம். துலா லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி யார்? செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த சுக்கிரன் மிதுனத்தில் நிற்கிற சுக்கிரனுக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த ஸ்தானங்களில் இருப்பது திருமண தடையை உண்டாக்கக்கூடிய அமைப்பு. இது வலிமையான திருமண தடை உண்டாக்கும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்தில் நம்ம என்ன சொன்னோம், நாடி கான்செப்ட் படி லக்னாதிபதி குரு எடுத்துக்குவோம். ஆக குரு ஒருவருடைய ஜாதகத்தில் மகரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆண் ஜாதகத்தில் மகரத்தில் இருக்குது. இந்த மகர ராசிக்கு மகர ராசியிலிருந்து சுக்கிரன்னா கலத்திரக்காரகன். ஆண்களுக்கு சுக்கிரன் கலத்திரக்காரகன். சுக்கிரன் எங்கே இருக்காரு? இங்கே மிதுனத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த மகர ராசியில் இருக்கிற குருவுக்கு சுக்கிரன் 4, 6, 8, 10 ஸ்தானங்களில் இருந்தாலும் இதுவும் கலத்தர தோஷத்தை உண்டாக்கும், திருமண தடையை உண்டாக்கும், திருமணம் எளிதில் கைகூடி வர உதவாது. இப்போ மிதுனத்தில் இருக்குன்னா இங்கே 6ல் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? இது போன்ற அமைப்பும் திருமண தடையை உண்டாக்கும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே 7ஆம் இடம், அதாவது லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி போய் ஒரு ராசியில் இருப்பார் இல்லையா? இப்போ துலா லக்னத்தை எடுத்துக்கும். துலா லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் போய் கடகத்தில் இருக்கார். இந்த கடகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு திரிகோணஸ்தானம் 1, 5, 9ல் கேது இருப்பது, அல்லது 2ஆம் இடத்துல கேது இருப்பது. அப்போ கடகத்தில் இருந்து சிம்மத்தில் கேது இருந்தாலும் சரி, கடகத்தில் இருந்து 5, 9ல் கேது இருந்தாலும் சரி, இதுவும் திருமண தடையை ஏற்படுத்தும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி இருந்து அதில் ராகு கேது சம்பந்தப்பட்டாலும் சனி சம்பந்தப்பட்டாலும் திருமண தடை ஏற்படுத்தும். ஆக இது போன்ற அமைப்பு ஆண்களுக்கு திருமணம் தடை ஏற்படுத்த அமைப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்ததாக பெண்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கும். பெண்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கலத்திரக்காரகன் செவ்வாய். அங்கே நம்ம நாடி கான்செப்ட் படி லக்னாதிபதி யார் எடுத்துக்கணும்னா சுக்கிரன் எடுத்துக்கணும். ஆக ஒருவருடைய ஜாதகத்தில், பெண்களோட ஜாதகத்தில் லக்னாதிபதி இருக்கார் இல்லையா? இப்போ லக்னாதிபதி போய் ஒரு ராசியில் இருப்பார். இந்த ராசி நீங்கள் எந்த லக்னம், 12 லக்னத்தில் உங்கள் லக்னாதிபதி போய் ஒரு ராசியில் இருக்கார், மேஷத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய லக்னாதிபதி மேஷத்தில் இருக்கார். சிம்ம லக்னம், நீங்கள் மேஷத்தில் போய் இருக்கார். ஆக இந்த லக்னாதிபதி நின்ற ராசிக்கு உங்கள் சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி யார்? சனி. கும்பம் வரும். ஆக இந்த மேஷத்திலிருந்து சனி 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த ஸ்தானங்களில் இருக்கும்பொழுது திருமண தடையை பெண்களுக்கு அதிகமாக உண்டு செய்கிறது. அடுத்ததாக நாடி கான்செப்ட் அப்படி பெண்களுக்கு லக்னாதிபதியாக எதை எடுத்துக்கோன்னா சுக்கிரன் ஒரு ராசியில் இருக்கார். சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கார். அப்படி ரிஷபத்தில் இருக்கும் பொழுது பெண்களுக்கு கலத்திர காரகன் யார்? செவ்வாய் இந்த சுக்கிரனுக்கு, ரிஷபத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், இது இப்படி இருந்தால்
கண்டிப்பாக இதுவும் திருமணத்தை தள்ளி போகக்கூடிய அதாவது எளிதில் திருமணம் கைகூடுவதற்கான அமைப்பு கிடையாது. அடுத்ததாக பெண்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி, அதாவது லக்னாதிபதி அல்லது ஏழாம் அதிபதி போய் 7ஆம் அதிபதி இருப்பார் இல்லையா? இப்போ விருச்சக லக்னம் எடுத்துக்குவோம். விருச்சக லக்னத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி யாரு? ரிஷபம், சுக்கிரன். இந்த சுக்கிரன் நின்ற ராசிக்கு, சுக்கிரன் போய் ஒரு ராசியில் இருக்கார். சுக்கிரன் இப்போ மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். இந்த சுக்கிரன் மகரத்தில் இருக்காருன்னா, இந்த மகர ராசியில இருந்து 1, 5, 9 கேது இருக்கிறது, திரிகோண ஸ்தானத்தில் கேது இருக்கிறது. அல்லது இந்த மகர ராசியில் இருக்கிற சுக்கிரன், இந்த சுக்கிரனுக்கு 2ஆம் இடம் கும்பத்தில் போய் கேது இருக்கிறது. ஆக 7ஆம் இடத்த அதிபதி, லக்னத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி நின்ற ராசிக்கு 1, 5, 9 அல்லது 2இல் கேது இருப்பதும் திருமண தடையை வலிமையாக ஏற்படுத்தும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியாக எதை எடுத்துக்கோன்னா சுக்கிரன் எடுத்துக்குவோம். இந்த சுக்கிரன் ஒரு ராசியில் இருக்கார் அப்படின்னா, அந்த ராசியிலிருந்தும் திரிகோண ஸ்தானம் 1, 5, 9, அதே இல்லைன்னா 2ஆம் இடம் கேது இருக்கும் பொழுதும் திருமண தடையை பெண்களுக்கு ஏற்படுத்தும். அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி 7ஆம் இடத்திலே இருந்து அதில் ராகு கேது சனி சம்பந்தப்பட்டாலும் திருமண தடையை வலிமையாக ஏற்படுத்தும். ஆக இந்த இருபாலருக்கும் இதில் ஒரு 2 விதி பொருந்தி போனாலே திருமண தடையை வலுவாக ஏற்படுத்தும். இவர்களெல்லாம் திருமணஞ்சேரி சென்று வேண்டுதல் வச்சு அந்த பூ மாலை கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாலை மறுபடியும் போய் செலுத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரியான வலிமையான வேண்டுதல் வைக்கும்போது திருமணம் கைகூடும். திருமணத்தையே கோயில்களிலே நடத்தும் போதும் இந்த திருமணம் சிறப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.